பஞ்ச் என்ன பண்ணுறோம்? எப்போதுமே நிறைய பஞ்ச் வாங்கிக்கிட்டு இருக்கோம். பஞ்ச் வாங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஒரு பஞ்ச் திருப்பி கொடுக்கலாம் இல்லையா? இப்போ எங்கே நம்ம அந்த பஞ்சை கொடுக்கணும்னு சொன்னோன்னா, நமக்குள்ளாக ஏற்பட்டுக்கு இருக்கிற அந்த பங்க்சர் இருக்கு இல்லையா? அந்த பங்க்சருக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கலாம். இப்போ எப்போ செய்யலாம்? மார்கழியில் ஒரு பஞ்ச். எப்படி செய்ய போகிறோம்? நம்மளை நாமே மாற்றிக்க போகிறோம். தவம்ங்கிற முறை இருக்குது. வெளியில் மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் மார்கழி மாதத்தில் உயிரானது உள்ள ஒடுங்குதான். அந்த ஒடுங்குற சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்? அதை இன்னும் கொஞ்சம் டியூன் செய்து விடுறதுக்கு தியானம் என்ற முறையில் ஒரு சேலஞ்சை ஏற்படுத்திக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் சூப்பராக 60 டேஸ் சேலஞ்சை அழகாக ஃபாலோ செய்துட்டு இருந்தீங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. அந்த பெனிஃபிட்ஸை இப்போ இன்னும் நிறுத்தணும்னு சொன்னோன்னா, இந்த மார்கழி சேலஞ்சுக்குள்ளார நம்மளை தியானம் என்ற ஒரு முறையில் அற்புதமான தியானங்களை வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு தியானங்கள் இருக்குது. கற்றுக்கலையா? பரவாயில்ல, நமக்குன்னே இருக்குது. நம்மளுடைய மூச்சு மேலேயே நம்ம செய்தோம்னா அது ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஏசி காற்று மாதிரி உள்ளுக்குள்ளாக கூலாக இருக்க வைக்கும். கூலாக இருக்கிறது தானே வேணும். எப்போ பார்த்தாலும் கூல் கூல் கூல்னு சொல்லுவோம். அந்த கூலை நாம் உள்ளுக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொன்னோம்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை நானும் கூலாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி தான் நம்முடைய மார்கழியில் மாற்றுவோமா? யாரை? நம்மளை மாற்ற போகிறோம். அந்த சேலஞ்சில் சேர்ந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய உயிரையும் சரி, நம்மளுடைய மனசையும் சரி எப்படி மாற்றலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒன்றுமே வேண்டாம், தியானம் ஒன்று தான் பழக போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த குளிர்காலத்தில் நமக்கு நடக்கும். குளிர்காலத்தில் குளிராக இருக்கிறதுக்கு பழகிட்டோன்னு சொன்னோன்னா, அப்பப்போ சூடாகுது இல்லையா? அந்த சூடு இல்லாமல் நாம் எல்லோரையும் கூலாக வச்சுக்க முடியும். மார்கழியை மாற்றுவோமா அப்படிங்கிறத நாம் உள்ளே போய் பார்ப்போம். அதிலிருந்து தெரிஞ்சுக்குவோம். 60 டேஸ் சேலஞ்ச் இன்னும் உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது. ஜாயின் பண்ணுவோம். நம்மளை மாற்றுவோம். வேறு யாரையும் மாற்ற போகிறதில்ல. நாமளே தியானம் செய்து இந்த மார்கழி மாதத்தில் மாற்றிக்க போகிறோம். எங்கேயும் மாட்டிக்க மாட்டோம். வாழ்க்கையில் மாட்டிக்காமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வோம். வாழ்க வளமுடன்.